1980க்கு முன்னாடி வரைக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய சாதி பிரிவுகள்ல எந்தெந்த சாதி பிரிவுகள் கல்வியில முன்னேறி இருந்தது, இதுக்கு முன்னாடி இருந்த அரசியல் கட்சி தலைவர்கள் எந்தெந்த சமூகத்திற்கு ஆதரவா போராடினாங்க, கல்விக்காகவும் தங்களுடைய அடையாளத்துக்காகவுமே மிகப்பெரிய போராட்டங்களை முன்னெடுத்திருக்காங்க அப்படிங்கறத நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிறோம். அப்போ 1980க்கு முன்னாடி வரைக்கும் சாதி அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு ஒரு பயன்படுத்தப்படாத ஒரு வழக்காக இருந்தது. அதுக்கு மிக முக்கியமான காரணம் எல்லாருமே ஒரே நிலைமையில தான் இருந்தாங்க. இங்க பிசி பிரிவுல இருக்கிறவங்களுக்கும் கல்வி கிடைக்கல. எஃப்சி பிரிவுல இருக்கக்கூடிய சில சாதிகளுக்கும் தமிழ் குடிகளுக்கும் கல்வி கிடைக்கல. எம்பிசி பிரிவுல இருக்கிறவங்களுக்கும் கிடைக்கல. எஸ்சி எஸ்டி பிரிவுல இருக்கிறவங்களுக்கும் கல்வி கிடைக்கல. அப்போ அரசியல் கட்சி தலைவர்கள் பொதுவாக இருந்துதான் போராடினாங்க. அப்போ அந்த காலகட்டங்கள்ல கல்விக்கும் சமூகத்துல மாற்றம் வரணும், முன்னேற்றம் வரணும் அப்படிங்கிறதுக்காகவே ஒவ்வொரு சாதிய கட்டமைப்புல இருந்தும் பெரிய பெரிய தலைவர்கள் தோன்றி அந்த தலைவர்களால வளர்த்தெடுக்கப்பட்டதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாடு. ஆனா இன்னைக்கு தாங்கள் ஆதி காலத்திலிருந்து இப்போ வரைக்கும் எல்லாமே தங்களுக்கு இருந்ததாக நினைத்து கொண்டு நிறைய பேர் இந்த மாதிரி தவறான ஒரு சாதி அப்படிங்கிற இந்த ஒரு பிரச்சனைகள்ல ஒரு எதிர்வினை ஆற்றுவது இந்த சமூகத்தினுடைய அமைப்பை ரொம்பவே சிக்கலாக்கக்கூடிய ஒன்று அப்படிங்கிறது நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும்.